சார் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நார்மல் பர்சனே ப்ரொமோஷனுக்கு அதிகமாக பண்ணுறாங்க. அப்படி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு 2 அரசியல் ஆயிடுச்சு. இங்கே சினிமா துறையிலிருந்து பெரிய அளவுக்கு ஜாம்பவான் ஒருத்தர் போயிருக்காரு, எல்லாருமே கூப்பிடக்கூடியவர் விஜய் அவர்கள். ஸோ சினிமா துறை சார்ந்து நீங்களும் இருக்கிறீங்க, சினிமா துறையிலும் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு ஒதுங்கிடுவீங்களா? சீரியஸாக சொல்கிறேன் வரேன். எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வரலையா? யார் வரல? எல்லாரும் தான் வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் இது அரசியல் மேடையாக கருதவில்லை, அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணலை விஜய் அப்படி நினைக்கல. அதாவது வளர்ந்து வர்றது எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க அவங்க கடமையை செய்ய போகிறாங்க, அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க, மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. இப்போ நான் அரசியலுக்கு வரேன்னு என்கிட்ட கேட்டால் பரவாயில்ல. என்ன, நான் அரசியல் சார்ந்து ஓட்டு போடுறதோடு நிறுத்திக்கிட்டு இருக்கேங்கிறதே சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் வரணும், எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்யணும், எல்லாருமே களத்தில் இறங்குறது நிச்சயமாக நாகரிகமான செயல், அதில் மாற்றமே கிடையாது. அனைவரையுமே வரவேற்போம். யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி, அது சீமானாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, இன்னும் யார் வந்தாலும் சரி, வரவேற்போம். வாழ்க வளமுடன். சார், இது எல்லாம் அவன் செய்யலாம் இல்லை ஆர்கே செய்யலாம்? அதாவது அவனின்றி அணுவும் அசையாது, அவ்வளோதான்.